शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम हर हर नमः पार्वतीपते हर हर महादेव। सद्गुरु स्वामिनः जय आञ्जनेय स्वामिनः। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आलुक्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् हस्तकवितानशानः सिंबन्दामकथानादं को नयाति पदाञ्जलिं यत्कृतं शरदं रामचरितामृतसागरम् अतृप्तः तं मुनिं वन्दे प्राचेतुर्गम्यहम् गोष्ठवीशिवाराशिं कवीश्वराक्षसम् रामायण महामालां वन्दे विलात्मयम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनम् सतीशं संस्कारं देवं चार्यङ्करम् नन्दबिम्बोत्तलं कलिलं शोभनं हिञ्जनगात्मजायाः आदायनित्येन बदाहनं कामाविकं प्राञ्जलिनाञ्जलीम् आञ्जनेयं कृपारमाणं काञ्चनत्रिकपीयविग्रहं पारिजातकरुमूलवासिनं भावयामि सोमानन्दम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं मङ्गलाचलान्तकम् श्रीदेवीं सर्वद्वन्द्वले हेमे महान्त्रदेवं हेत्पकम् आसने मणिमये लीलासने पुष्टिकम् गिरे वाटे प्रपञ्चं विवेकत्वं विद्यापकं व्याख्यान्तं वदामि सर्वदुर्गां नमोस्तु रामाय सलक्ष्मणाय देवीकात्मजाय नमोस्तु रुद्रेन्द्र यमानिवेभ्यो नमोस्तु चन्द्राष्टमरुद्रेन्द्रः धर्मात्मा सत्यसन्धस्य रामोदासरिधरिणी पौरुषे प्राप्तविद्वं दशैवं जय रावणम् மனிதாவுடைய வாழ்க்கையில சுகம் துக்கம் கலந்து கேட்கணும். வாழ்நாள்போது சுகமா இருந்தவாங்கிறது இந்த ஊர்ல இல்ல. தேவல குற்றம் கிடையாது, பிரம்மல குற்றம் கிடையாது, விஷ்ணுல குற்றம் கிடையாது, சூழ ஏன் அப்படின்னா இந்த சுகம் துக்கம் ரெண்டுமே ரிசல்ட் ஆஃப் ப்ரீவியஸ் ஆக்ஷன். நம்ம ஆக்ஷன்ஸ் ஒரு விதமா வெறும் சாதம் மட்டும் சாப்பிட்டு யாராவது சுத்தானம் சுவாமி சுத்தான சாம்பார் சுத்தம் எல்லாமே வந்து கால்கள் சுத்தானம். அப்போ நமக்கு பல வெரைட்டிஸ் வேண்டியது. அது போல லைஃப்ல எல்லாம் மாறி மாறி காலம் இடமும் போல் சுகமும் துக்கமும் மாறி மாறி வரும். அது புதி கஷ்டரி அது புத்தி கஷ்டரி என்கிறோம். அவ்வாறு இதானிக்கு பல கஷ்டங்கள் எல்லாம் முன்பு அது பூரா எடுத்து சொல்லக்கூடிய இடம் சுந்தராண்டம் அந்த 10 மாசம் பட்ட கஷ்டம். இதுலேருந்து நம்ம லைஃப்ல தெரிஞ்சுக்கணும், நாம ரொம்ப நல்லவாளா இருக்கோம், நல்லதுதான் போன்றோம், ஏன் இந்த கஷ்டம் வருது. வந்து லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வந்து திரும்பி இல்லாமல் போகக்கூடிய கஷ்டம் வச்சே சுந்தராண்டம் கஷ்டங்களுக்கெல்லாம் பயணம் பண்ணிட்டுதான். ரொம்ப கஷ்டத்தோட கஷ்டம் வெளிந்ததான கதையாக்கிறதுனால ஆரண்ய காலத்துல ராபரத்தான் பயணம் பண்ண சில கஷ்டங்கள்லாம் சனி மங்கி சனினால வந்து எல்லாம் போயிடும். மங்கி சனி ஒன்றும் பொங்கு சனியும் ஒன்று. மனதே சந்தர்ப்பப்படுத்துற மனசு ஒண்ணு, நமக்கெல்லாம் மோசத்து கொடுக்குற மனசு ஒன்று இருக்கும். இங்க போனாலும் சக்தி நல்லதான ரொம்ப நல்லது. ஏன்னா காய்கறி எல்லாம் போய் செய்தி நறுக்கி காய்கறி நறுக்கி கொடுக்க அதே கட்சி மனுஷனை கொலை பண்றதுக்கு உருவப்படுத்தினாலே தெரியல. இப்ப கட்சி பண்ணவனை வந்து ஜெர்மன் கட்சி பண்ண ஆளை கொலை பண்ணான்னு உள்ள போக முடியும். அவன் 10,000 ரூபாய் கட்சி பண்றான் சாதனங்கள். அப்படிதான் இந்த கீதையில இந்த கீதைங்கிறதும் ராமாயணம் ராமாயணம். அவன் ரொம்ப கஷ்டம் கிளைமேக்ஸுக்கு போய் உயர் விடுற நிலைமையில இவர் சாப்பிட்டார் தனியாகி.
அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கிற வரைக்கும் பூர்வகட்ட சுந்தரகாண்டத்தில் 36வது சர்க்கம் 44 ஸ்லோகாயம் 14 ஸ்லோகாயம். கச்சின்னம் கிருதே ராம கச்சின்ன பரிதப்யதே காரியாணி குருதே புரோத்கவனா. முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன், ரொம்ப சந்தோஷம் தான். நீ அவர் ஏன் என்ன இன்னும் நீட்டிக்கல, ரொம்ப கெட்டிக்காரராச்சு, அவளுக்கு எல்லா சக்தியும் இருக்கு, எனக்கு தான் போராத காலம் நினைக்கிறேன் தரல, அதோடு நினைச்சுக்க வேண்டியதானே. அவர் என்ன விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டப்படாம இருக்காரா? கச்சின்ன பரிதப்யதே, தானும் கஷ்டப்பட்டு இருக்கிறவாறு அழவது பரிதப்யதே, ரெண்டு கெட்டுதானே ஒண்ணுதான். இவர் 5 இருக்கவங்க அழகு, லட்சுமணன் அழகு துணி கூட அவன் அழகு. ஒரு 4வது லட்சுமணன் கண்ணில் கண்ணீர் கிடையவே வராம பெரிய பக்குவமான ஒரு ஞானி கர்மயோகி. மேல மேல அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் கரெக்டா செய்தாரா? கச்சின் நதீனா கச்சின் நதீன சந்திராம்கா ஜனமுக்கியதி கச்சி கச்சி கச்சித்து அதி. அப்படியா அப்படியா, क्या अच्छा काम कर रहा है, क्या वह बहुत सोचता नहीं है, क्या वह कुछ सोचता है, क्या त्यागरा कच्ची तुमसे. இந்த கட்சி சர்க்கமே 100வது சர்க்கம் அயோத்தியா காண்டத்துல. அது 70-80 ஸ்லோகம் கட்சித்துன்னு ஆரம்பிக்கும். அதனால அந்த அயோத்தியா காண்டத்துல ராமன் பரதனை பார்த்து கேட்கிற கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டு ராஜநீதியை சொல்ற சங்கம் கட்சி சங்கம். இந்த கட்சியிலிருந்து ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்தை போட்டா அர்த்தம். கட்சி 36-16 ஸ்லோகம். 36-15. கச்சின்னதீன சம்பிராந்த ரொம்ப மனம் ஒடுங்கி போய் சீதை விட்டு பிரிஞ்சுட்டோன்னு கைக்கம் முடிச்சாப்பலாகி காரியங்கள் பண்றதுக்கு தடுமாடாம இருக்காரா? கச்சித் புருஷகாரியான குரு தேவபதே சுதா. தெய்வத்தின்படி நடக்கிறதுதான் நடக்கும். சீதாபகாரம் நம்புவதுக்காக அவருக்கு மனுஷ எத்தனை பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் சரியா பண்ணிட்டு இருக்காரா? திரிதோபாயம் உபாயமதி தேவதே விதிகேஷு புகுது கச்சிது அவன் என்ன பண்ற? 3 விதமான உபாயங்கள் இருக்கு. சாமதான பேதான் எதையும் ஜெயிக்கிறது. அத எந்தெந்த சமயத்துல என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணணுங்கிறதா எல்லாம் ஜாகிரதையா பண்றாரா? அதே போல வெற்றி அடையணும்னா எல்லா சமயத்திலும் சாத்தியமாக போகக்கூடாது, தானும் செய்ய முடியாது, ஏதோபாயம் இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிக்கிறாரா? எதிரிகள் வரும்போது திரிவிதம்னா என்னன்னா சாஃப்டா இருக்கிறது, ஹார்டா இருக்கிறது. திரிவிதோபாயம்னா சாமதான பேதம். இதெல்லாத்தையும் கரெக்டா எடுத்துக்கிறாரா? கட்சின் மித்ரேஷு பரந்தவா. ஃப்ரெண்ட்ஷிப் பல பேரோட வச்சிருக்காரா? ஒரு காரியம் நடக்கணும்னா நம்ம 4 பேர் சகாயத்துக்கு நம்மளா பணம் வேண்டாம், மனுஷன் கட்டுவோம். பழைய காலத்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப மனுஷன் கட்ட வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், அப்பாவும் வேண்டாம், அம்மாவும் வேண்டாம், கொண்டாட்டியும் வேண்டாம், பணம் போடுங்க. 2 பண்டு ஊட்டி வேண்டாம். ரொம்ப வேதாந்தம் முத்தி போய் எல்லாம் சேர்ந்து மணி ஒண்ணு நிற்கிறது. எதுவுமே புருஷார்த்தமா இல்லை. அதுதான் என்ன வேணா பண்ணலாம். அப்படின்னு லட்சணம் கூட எடுத்து பேசினா கிடைச்சி அந்த நிலைமை அப்படி மோசமாயிடுச்சு. பர்மனன்ட் கச்சின் மித்ராணி லபதே அமித்ரேஷாத்ரிகம்யதே கச்சித் கல்யாண நித்ரேஷா. குரங்குகள்லாம் கண்டாடிச்சான்னு சொன்னே, குரங்கு புத்தி அதே காட்டி வரும். ஃப்ரெண்ட்ஷிப் பர்மனண்டா வச்சுக்கிறாரா? இப்பத்தே கேள்வி அஞ்சனேயத்து உலகத்துல அயோத்தியா காண்டத்து மித்ராலாம் பர்மனண்டா ஃப்ரெண்டா இருக்காலும் கேள்வில. திரும்ப 1 மாசம் சுக்லபட்சம், 1 மாசம் கிருஷ்ணபட்சம். சுக்லபட்சம்னா ஃப்ரெண்ட்ஷிப், கிருஷ்ணபட்சம்னா சண்டை. மாறி மாறி இருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கட்சி மித்ராணி லபதே பர்மனண்டா அடையிறாரா?
மித்ரைஷாபி அதிகம்யதே. அவன் இவரோட பிரியமாதி எப்பொழுது பழகிறானா? கல்யாண மித்திரச்ச வந்திருக்கிற ஃப்ரெண்டானவர் ரொம்ப நல்லது நினைக்கிறவரா இருக்காரா? சில சமயத்தை ஏமாந்து போய் ஃப்ரெண்டுன்னு ஏமாந்து சன்மித்திர லட்சணம் துர்மித்திர லட்சணம்னு ரெண்டு சொல்லுகாரு. நீதி சதகம் மாரி நீதி சதகம்னு நீதி சதகமே படிக்கணும். இங்க அவர் தத்துவாதான் நீதி சதகம் சொல்றாரு. அது ரொம்ப பிரமாதமான போயிருக்கு. அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாம் செவ்வாய்க்கிழமையிலேருந்து யோஜனை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு செவ்வாய்க்கு தான் இருக்கு அந்த வேதாந்தம். டெய்லி மகாத்மன் சஜஸ்ட் பண்ணிருக்காருமாமா. என்ன நீதி சதகம் இப்படி எங்க ஆளு பண்ணா சொன்னா ஏலம் போட்டு எடுக்க வேண்டியதான் போட ஏதோ ஒரு நிலையாண்டு இருந்தாலும் இது நமக்கு ரொம்ப உபயோகப்படும். தைரியமாத்து சீக்கிரம் ஆயிடும். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா முதல் அத்தியாயம் நடத்ததான் நீங்க எல்லா வேதாந்தமும் அதுல அத்தியாசம் இருக்கு. 10 அத்தியாயங்களும் ஒரே நாள்ல ஒரு அத்தியாயம் 2 அத்தியாயம் முடிஞ்சிடும். ஆரம்பிச்சாலும் பாஸ்டா பாராயணத்துக்குள்ள வச்சுக்க வேண்டியது. இது ஒன்றும் வியாக்கியானம் பண்றதுக்கோ ஒண்ணுக்கோ ரசிக்கிறதுக்கோ இல்லை. அப்போ கட்சி கல்யாண இவன் நல்லபடியா பேசுறா. பெண்டெல்லாம் தலையில மிளகா அடிக்காம இருக்காளா? அது ஒரு பிரே. தலையில மிளகா அடிக்கணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? கடு கடு பிரதானம் அப்படி இல்லா இருக்காரா? கட்சிதாசாஸ்தி தேவானாம் பிரசாத்மஜா கட்சித்து புருஷகாரஞ்சது. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இது 19வது ஸ்லோகம். அதாவது ஃப்ரீ அண்ட் ஃபேட் ரெண்டையும் ஈக்குவலாக சொல்லி பார்த்து சொல்றாரு. தெய்வம்னா ஃபேட். ஃபேட் எப்படி இதை வரணும்னா வரணும், போகணும்னா போகணும்னா போயிடையா நிஜாம உட்காரது. மனுஷ முயற்சியிலேயே எல்லாத்தையும் அந்த பேட்டை ஜெயிக்கிறதுக்கு முயற்சிக்கணும். அதே சமயத்துல என் முயற்சியினால என்ன வேணா பண்ணுவேன், பேட்டை என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிகழ்வு. இந்த சண்டை ரொம்ப நாளா நமக்கு தெரிஞ்ச லிட்ரேச்சர்ல தலைவிதியா இவனுடைய புத்தால் தரணும் முயற்சியா விதி மதின்னு இத கடைசியா அல்டிமேட்டா பதில் சொன்னது நம்ம ரமண மகர்ஷி. விதி மதின்னு 2 இருந்தான்னா அப்ப இது ரெண்டுமே நிதியா பண்ண அத்தியாசம் தானே. there is no விதி no மதி நிலைன்னு சொல்றாங்க. அது ரொம்ப நன்னாவே இருக்கும். விதிங்கிறது நம்ம செஞ்ச வினைகளுடைய பழுக்க வேண்டிய ஸ்டேஜில் இருக்கு. நாளைக்கு காத்தாலுக்குள்ள ஆபரேஷன் பண்ணணுங்கிற அளவுக்கு கான்ட்ராக்ட் பழுத்துதான் விதின்றது. கான்ட்ராக்ட் ஆரம்பிச்சு அதுக்கு வேண்டியதான வேண்டாத சீனெல்லாம் பார்த்து கண்ணுக்கு கெடுதல் கொடுக்கறதுங்கிறது விதி மதி காரியங்கள். இது இப்படியே போய் சேர்ந்து இவனுடைய மதிதான் விதியாயிருக்குங்கிற. மதிதான் விதியா மாறினா விதி பெருசான்னு சொல்லுது. கிருஷ்ணன் சாட்சி எனக்கு கேடு. வீட்டுல கோபால சாட்சியும் கோபால் நிற்கும். கிருஷ்ணன் சாட்சி நல்லா தோற்று கோபால சாட்சி இல்லைங்க வாசம் மொத்தம் இவருக்கு கோபால சாட்சி தான் பேரு. அவர்தான் என்ன முந்தவாசம்னு போயிருந்தாங்க. 2 பேர் 2 லாங்குவேஜ்ல ஆயகாங்கிற நாளைக்கு அவன் வருவான்னு அர்த்தம். அவன் நேற்றுக்கு வந்தான்னு அர்த்தம். இவனுக்கு ஏகாவும் புரியல, கல்லுக்கு 2 அர்த்தம். மிச்சோட கதையா நம்ம பேசிட்டு இருக்கோம். வெளியே விஷயம் என்னவோ அதுக்கு என்ன சொல்ற வழக்கம். ஒரு மாதங்கிற கவி சொல்லியிருக்காங்க. நாலம்பது தைஷ்டிகதாம் நனிஷீரதி பௌருஷே. தைஷ்டிகதான்னு நடக்கிறது கண்ட ஜெயமோ தோல்வியோ வந்து வர எலெக்ஷன் நின்னாச்சுன்னா நடக்கிறது ஆத்திரையே படுத்துருக்கலாம். எலெக்ஷன் வச்சு சொல்றேன். இல்ல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன், என்னென்ன முதல் வந்து என்னென்ன கணிச்சு போட்டு தன்னுடைய தோற்றத்தை ரொம்ப தூங்குதனமா இருக்கலாம் சொல்ல முடியாது. அராவணம் அராமம்பா ஜெகத்ரட்சவானராக ராமனே சொல்லப்படுறது. நாளையிலேருந்து உலகத்துல ராமன் இல்லைன்னு ஆகணும், இல்ல ராவணன் இல்லைன்னா நான் 2ல 1 பண்ணிட்டு வரேன்னு ஆதித்ய ஹிருதயத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு புறப்பட்டேன். ஏன் அப்படி சொல்றேன்? நீங்கதான் விஷ்ணுவாச்சு, லட்சுமி பிரியாச்சு, நாளைக்கு அடிக்க இருக்கும்பா. சண்டே எலெக்ஷன் அப்படின்னு ஒரு காம்படிஷன் போட்டின்னு வந்தா
யாருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வெற்றிங்கிறது ரிசல்ட் வந்தப்பதான் ஆஸ்திரேலியா இந்தியா எதுன்னு ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும், இந்தியா தோற்றுதான் போகும்னு சொல்ல முடியுமா? இல்ல இந்தியா தோற்று ஜெயிக்கத்தான் செய்யும், ஆஸ்திரேலியா தோற்று சொல்லுங்க. ஒரு பந்து கூட வித்தியாசம் எல்லாம் கடைசி பந்து. அது ஒரு போட்டி. நாம முன்னாடி தீர்மானம் பண்ணிக்க வேண்டாம், முயற்சி பண்ணுவோம்னு அர்த்தம். அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான், தான் நாளம்பதே தைத்திகதான் நிஷீதத்து போகுது. இது வேறு எது போல என்ன உதாரணம் ரொம்பவும் சப்தம் வித்வான் அபேட்சத்தே. திகாசனும் நல்லா இருக்கணும், பாலும் நல்லா இருக்கணும். நான் சொல்ற உதாரணம் 7ஆம் தரம் டிகாசன் 4 நாள் நேரம் எடுத்து வச்சது, வெளியில வேற குளிச்சு வேற அருமையான பால், புத்தம் புதுப்பால், ஜலப்படாம காய்ச்சி கலந்தானே எப்படி இருக்குன்னா இருக்கணும். இப்பதான் காட்டு கட்டியே வறுத்துட்டா வறுத்தோன்னு அரைக்கிறா, அரைச்சொன்ன போட்டோன்னு முதல் திரட்டிக்காசன் கள்ளி சொத்தார் வெறும் கவாய் பால். அதை விட்டு என்ன இருக்கணும், இது சரியா பேசிய உதாரணம். அவன் என்ன சொல்றான், சப்தார்த்தம் சத்கடிகள் ஒரு உயர்ந்த கவிஞன் போயட் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு சொல்லு நல்லா இருக்கணும்னா கருத்து நல்லா இருக்கணும், சொற்களும் நல்லா இருக்கணும், அதனுடைய கருத்து நல்லா இருக்கும். சப்த அர்த்தம் சத்கடிகள் அதுதான் நல்ல கல்வின்னு பேரு. துவயம் வித்வான் அபேட்சத்தே. கடிப்பும் வேணும், குணமும் வேணும். இது ரெண்டுக்கும் எங்க போகுது, ரெண்டுதே இப்ப பூஜ்யமா இருக்கு. டிகிரி தான் நிறைய தேவை, டிகிரி காசு கும்பகோணம் ஏன் தஞ்சாவூர் தான் விடுமா. இப்ப ஏதோ தஞ்சானான்னு ஒண்ணு வித்தியாசம் வருது. எல்லா விதமான ஆகாரங்க தஞ்சானான்னு என்ன தஞ்சாவூர் காரணம்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, இன்னைக்கு பேப்பர் பூரா அதான் ஜனமல்ல. உங்களுக்கு எல்லா விதமான ஆகாரங்களும் பாட்டில ரெடியா சாதம் தவிர எல்லா ஐட்டங்களும் கொண்டு தஞ்சானான்னு இருக்கு. ஹெட்டிங் 7 என்ன இருக்கு, 7 நம்ம ஒரு மார்க் 2 ஆசாஸ்தி தேவானாம் பிரசாதம் பூஜை பண்ணணும் ஜெயிக்கணுங்கிறதாக அந்த மாதிரி தெய்வத்தையும் நம்பணும், கலவிதையும் நம்பணும். அதே சமயத்துல முயற்சியும் என்ன பண்ணணும், முயற்சி நம்ம கையில இருக்கு. தெய்வத்தை நம்புங்கிறது நம்ம முயற்சியினால அவர் கட்டுப்பட்டு வருவார். ஆனா என்ன நடக்கணுங்கிற டெஸ்டினி யார் கையிலயும் இல்ல. இந்த 2 சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரும். அதை நீ இப்ப கவலைப்படாம இருந்தா நல்லா இருக்கும். அதாவது ஜோசியம் பார்த்து குழந்தை பண்ணிக்காம நல்லபடியா போயிடும். அந்த மாதிரி கச்சித் ஆசாஸ்தி தேவானாம் பிரசாதம் வாத்மிவாத்மஜா கச்சித் புருஷகாரஞ்ச தெய்வஞ்ச பிரதிபத்தியதே கச்சித் ஜதிகத ஸ்நேஹ விவாசான்மயிவாகவஹ கச்சின்மாம் யசனாதஸ்மாம் மோக்ஷயிஷ்யதிராகவஹ. சேர்ந்து இருக்கிறதற்கு அந்த அர்த்தா திரும்பி போனா 1 நாள் 2 நாள் ஞாபகம் வரும், அப்புறம் மறந்தே போடும். சாதாரணமா கிட்டங்க இருந்தா தான் அடிக்கடி இந்த ஸ்நேகம் ஜாஸ்தி ஆகும். எட்டு பெற்றா விட்டு போடுங்கிறது ஒரு ஜென்ரல் போகும். ரொம்ப பிரியமா இருந்தா விட்டு போன பிறகு அவங்க குடிச்சு விழுக்கும். அதனால சன்னியாசங்களுக்கு விட்டு போயிட்டதுக்கு அவங்க வைராக்கியம் வந்து விட்டு ஞானத்துல நிற்க போறதுன்னு அர்த்தம் இல்லை. இன்னும் ஏமாறினோம் என்ன செல்போன் சரியா செஞ்சு கவலைப்பட்டு அங்க வந்துடுவோம் சாப்பிட்டு போறேன் மாதிரி அட்ராக்ஷன் ஜாஸ்தி. இந்த கோ எஜுகேஷன் தேவையா இல்ல தனித்தனி எஜுகேஷன் தேவையான்னு ஒரு பெரிய சர்ச்சை எல்லாம் நடக்கும். 2 எஸ்ஏ எல்லாம் உண்டு. சகசிக்ஷாக்கி சகசிக்ஷா சாப்பிடே யாத்தேன் இது மாதிரி எல்லாத்துக்கும் இப்படியே இருக்கும் அப்படின்னு இருக்கும். இவன் இதுக்கெல்லாம் வேண்டியது அதுக்கெல்லாம் வேண்டியது. லட்சுமணன் சிறந்தவனா பரதன் சிறந்தவன் பட்டிமன் சொன்னாங்க. விகத ஸ்நேகா சரி ஏதோ 2 நாள் பார்த்தாரு, அப்புறம் சீதையை பற்றியே ஸ்மரணம் இல்லாம இது கூட அன்ப விட்டு இல்லாம இருக்காரா. கச்சின்ன விகத ஸ்நேகா விவாசா கலந்து வந்து 1 மாசமா 2 மாசமா 10 மாசம் ஆயிடுது. நைராகவா அல்லது எப்படி வேணா போட்டு இந்த கட்டத்துல இருந்து விடுவிச்சு நடிச்சுன்னு போகா மாட்டாரு. அவர் போற போக்கு அப்படி வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் நிம்மதியா போச்சு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு. கச்சின்னம் ஜசனாகஸ்மான் கச்சின்மாம் ஜசனாகஸ்மான் முஷேஷதிராகவா சுகா கேள்வி கேட்டே போதா உபசனப்புறம் அமிர்தம் விஷம் கிருஷ்ணம் பிரயாவானரம் பார்த்து ஏற்கனவே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன்.
சுகானாம் உச்சிதோ நித்தியம் சுகானாம் நோசிதா துக்கமுத்கரமாசாமோனசீலதி. எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக கூட்டாளர்கள் இருந்துட்டார். இப்ப நான் வேற இருந்து ஏதோ கஷ்ட காலத்துல சமாதானப்படுத்திருந்தேன், இப்ப தனியா மாட்டிருக்காரு. அசுகானாம் உச்சிதா, கஷ்டத்துக்கு துணி கூட பாத்திரம் இல்லாதவர், உச்சிதமானவர் அல்ல. இந்த மாதிரி தெய்வ கஷ்டத்தையும் அடைஞ்சிட்டு ராமன் ரொம்ப வருத்தப்படாம இருக்காரு. சின்ன சீதத்தி கௌசல்யாயாஸ்ததா கச்சித் மித்ராயாஸ்ததேவச விஷ்ணம் சூயதே கச்சித் குசலம் அரதஸ்தா. இவளுக்கு அந்த உள்ளுக்குள்ள கட்டே இருக்க நல்லா இருந்தாலும் கைகி இந்த மாதிரி பண்ணி அதனால கைகி சௌக்கியமானு கேட்கும். பரதன் சௌக்கியமா இருக்கானா, கௌசல்ய சௌக்கியமா இருக்காளா, சுமித்ர சௌக்கியமா இருக்காளா, ஊர்ல தகவல் ஏதாவது வருதா, செல்போன் இருக்கும். ஈமை ஈமைனா எறும்பு மேல எல்லாம் கேட்கிறாரு. கௌசல்யாயாக சுமித்ராயாக அபீஷ்ணம் சூயதே. அடிக்கடி தகவல் வருதா. நீங்க உங்கள் நன்மைக்கு உங்களுடைய புத்தகத்துக்கு அடிக்கடி சவால் எழுதணும். நல்லா எழுதுவா, வாரத்துக்கு ஒரு சவால் எழுதுறது. இப்ப சவால் எழுதுறதுங்கிற விஷயம்னு போயிட்டு உடனே கையில இருக்க வேண்டிய செல்போன் லேக்கனங்கிறதே புரிஞ்சு. பல பேர் எழுத்தம் மறந்து போனது. எல்லாம் சோதிமா இருக்கலாம். அபீஷ்ணம் குசலம் கரபஸ்தா என்னிமே மண்ணி நிச்சயமானாகரா கச்சித்தோ கேனராகவா எத்தனை கேள்வி பொங்கலாண்டி கொடஞ்சு 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 கேட்டுருவான். விஷயத்தை தூண்டி துருவ ஆரம்பிச்சாங்கன்னா பெண் ஜெயிச்சு ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம். நீ 70 வந்து பெண்கள் தானா இன்னும் கஷ்டங்கள்லாம் இடையில கோர்ட்ல எல்லாம் அந்த கேஸ் எல்லாம் நல்லபடியா சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டு இவா கேஸ ஸ்பெஷலா டீல் பண்றது ஜட்ஜி வந்து லேடியாவே இருக்கணும். அவதான் ஒத்துமையா பண்ணுவாங்க. ஜென்ஸுக்கு அவ்வளவு புரியாது அப்படின்னு நீங்க ரேடியோ பாபாடா பாபா புண்ணியனாமே பத்தாக்க முடியாது. பிரசவ வேதனை எப்படி இருக்குன்னு ஸ்திரீகளுக்கு தான் தெரியும், பிரசவிகளுக்கு தான் தெரியும். பாருங்க வந்தியா விஜயநாதி குருவின் பிரசவ வேதம். எனக்காக கஷ்டத்துல ராமன் ரொம்ப வாடாம இருக்காரா, வேற யாரையும் நினைக்காமல் என்னையே நினைச்சு நண்போட இருக்காரா கட்சிமா. அதனால என்ன வந்து சீக்கிரம் அழிச்சுடுறா. கச்சித் அக்ஷோஹி தீமாம் பரதோ தாத்ரோத்கலஹான் மந்திரி குப்தாம் ஒரு அதிகப்படியான சமாச்சாரம். ஒருவேளை தேவையா இருந்தாங்க பரதனுக்கு சொல்லி அனுப்பிச்சு 72 நல்ல தோல்ஜர்லாம் நல்லபடியா வருவாரா, பரதன் அனுப்பி விடுறா, இவருக்கு ஹெல்ப்பா. அக்ஷோஹியும் தீமாம் ஆயிரக்கணக்கா குதிரை யானை எல்லாம் கணக்கு பண்ணா ஒரு அக்ஷோஹியும். இவனிடத்துல 11 அக்ஷோகணி இருக்க தர்மபுத்திரத்தை அவன்கிட்ட 18 இருக்குன்னு சொல்லுவாங்க. 7 பையன் 2 சேர்ந்துதான் 18. அந்த அக்ஷோகின்னு அது கணக்கு அத அனுப்புவதாக. அது எப்படி ஒரு கொடியோட வரும். அவளுக்கு ஒரு தேசத்துக்கு ஒரு கொடி உண்டு, ஒரு தேசத்துக்கு தான் ஒரு கொடி, தெருவுக்கு ஒரு கொடி. கூட்டணி ஆட்சிங்கிற கொடி. கூட்டணி எத்தனை எம்எல்ஏ அவங்க தனிக்கடி போட்டு விடும் போது அதுக்கப்புறம் கூட்டணி ஓகே. அந்த ஓட்டி சீட்டு கொண்டு பண்றதுக்கு பெரிய புத்தகமா இருந்தாங்க. பம்பரத்துல ஆரம்பிச்சு சுண்டலியில இருந்து மாம்பரம் அவைய வரதான் எல்லாம் சொல்றாரு. இன்னும் பண்ணிடுது கீழே கருப்பு மேல சேர்ப்புங்கிறான், மேல கருப்பு கீழே சேர்ப்புங்கிறான். அவங்க ஆனா கொடின்னு ஒண்ணு உண்டு. ஏதோ நிமித்தா ரோட்ல கட்டுறது பார்த்தா ஒரு 4 அடி கொடுக்க வெவ்வேறு கலர்ல கொடி சேர்ப்பாங்க. ஒரே பழக்கமாயிடும் எந்த கொடியும். குடிமகனுக்கு இந்த கொடியை பார்த்து ஒரு மயக்கம் வர மாதிரி. இந்த பிஜினி இவாளுக்கெல்லாம் என்ன பிஜினி தெரியுமா, கோவிதாரம் பெஜான்னு விஸ்வாகவன்சுக்கு ராஜாக்களுக்கெல்லாம் கோவிதாரம் பெஜோரணி நிறைய என்ன ராமாயணம். கோவிதாரம் தான் என்னன்னா ரொம்ப பெரிய அகலமான ஆழத்தோட பெருசா இருந்து நிறைய புஷ்பம் போகக்கூடிய மரத்துக்கு புஷ்பமும் நிழலும் மிக அதிகம் கொடுக்கக்கூடியது கோவிதாரம் பெஜர். கோவிதாரம்னு விஷயம் அது கூட
ரோகிணீம் சீமாம் ஹர்தோ காதோஸ்வரோ மந்திரிகளும் சேர்த்து அனுப்புவாங்க. எனக்கா அனுப்புவோம். அப்புறம் வானராதி ஸ்ரீமன் ஜீவ கட்சி தேசதி இந்த ராஜா தலைவர் சுக்ரீவன் சொன்னேன். அவரு சண்டைக்கு வருவதா மற்றே ஹரிஹரி குரங்குகளுக்கு ஆயுதம் வெளியே வந்தாங்கன்னா உள்ளே நகங்கள் பல்லு இதே போகும். கரத்தால பிராண்ட வேண்டி பல்லால கிடைக்காது. நக்காய் தண்ட நக்காய் செய்யுங்க. அதனால குறைச்சி ஆயுதம் எடுத்துன்னு போக வேண்டியதே இல்லை. ரெண்டு விஷயம் அவளுடைய கட்சியை பிடிக்கிட்டே சண்டை போடுறோம். நம்ம பேர் கிடையாது. ஒன்று எடுத்துக்க மாட்டான். அங்கேயே வாங்கி உங்க எல்லா பிள்ளையாருக்கு நெய்வேத்தியானா பிள்ளையாரையும் கொஞ்சம் கிள்ளி வைக்கிற சொந்தம் கூட நெய்வேத்தியாது. வெள்ள பிள்ளையாருக்கு வெள்ளை பிள்ளையாரு நெய்வேத்தியம். பிள்ளையாருக்கு கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் பொன்னாத்துக்கார அடிச்சு தேங்காய் எல்லாம் எடுத்து இவர் நாந்திய பண்றாரு. இவர் என்ன நாந்திய பண்றது? இவ அப்பாவுக்கு அரிசி வாழ்க்கை கூட புப்பலியா இருக்கு. அல்பம் வைக்கிறார். இல்ல பணமாக கொடுத்தியா இதுகளுடைய செய்யறது அவங்கள்ட்ட பொன்னாத்துக்காரன்றது கிழமை செய்யலாம். ஏன்னா நான்கு எங்க வந்து பண்றது ரொம்ப கேவலமான சமாச்சாரம். என்ன பண்ண ஆச்சரியம் கொண்டுவோம். அவ வாழ்க்கையாக ஒரு 8-16 படி அரிசி கொடுத்தோம்னா நஷ்டமா போல. உனக்கு கேவலம். உங்காது எல்லாம் வாங்கி நான் தப்பம் இல்லாம அது மாதிரி தன்னுதான் சொந்ததா தீட்டி தன் பணத்தை கொடுக்கணும். அது மாதிரி சிலதெல்லாம் தர்மங்கள் தெரிஞ்சுக்கணும். மற்றது ஹரிஜரிலே ருதா தந்தன காய் கைது தந்தன் லகங்களுக்கு ஆயுதமா இருக்கலாம். ஒருவேளை கட்சின் லக்ஷ்மணா கட்சிச்ச லக்ஷ்மண சூடா விஸ்வாமந்தவர்தனா அஸ்ரனிது சரதானேன ராட்சசான் நிஜமிச்சது. என் கோயில் ரொம்ப பெரிய அஸ்திரசாலி. அஸ்திரங்கள்லாம் நிறைய உள்ளவர். குளிர்ச்சிக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தியாகியான என்னுடைய தொழிலர் அவர் கட்சியில் யூஸ் பண்ற வந்து ராட்சசான் தான் சம்மானம் விட ரௌத்ரேயா ரௌத்ரேயாக கட்சிதர்த்தேன ரௌத்ராஸ்திரம்னு ஒன்னும் கடைசியில பிரயோகம் பண்றார். பாசுபதாஸ்திரம்னு பேரு. மூலபலங்கள் எல்லாம் பலவோடி யானை பலவோடி குதிரையெல்லாம் 6 நிமிஷத்துல சுமாரம் பின்னாடி வரும். ஏதஸ்திர பலம் திவ்யம் அம்மவா செம்பகத்தவா அப்படின்னு ராமனே சொல்றார். இந்த அஸ்திர பலங்கிறது எனக்கு உண்டு, இல்லைன்னா சிவனுக்கு உண்டு. சிவராமன் அதனால சேர்த்து சொல்றோம். சிவகிருஷ்ணன் சொல்றது எனக்கும் சிவனுக்கும் தான் உண்டு சொல்றார். அந்த அவசரத்தினால ராமன் சம்ஹாரம் பண்ணி எல்லாரும் பூண்டோட கணிச்சம் பார்க்கனா அந்த சமயத்துல ஜலம் ரொம்ப வளர்ந்து கிடக்கு. தாமரை பூக்கும் ஜலம் நிறைய வரும். அந்த வெயிலும் காய்ந்து குழம்பும் வறண்டு இருந்தா அப்ப தாமரையானது ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு சுத்தமாகவும், அதுபோல ராமநாதன் நாய் இல்லாமல் சோகம் இருப்பதனால ரொம்ப வருத்தப்படாமல் இருக்காரா. பத்ம சமானகம் முகத்துடைய வாசனை இயற்கையா சோப்பு ஸ்னோலாம் போட்டுக்கிட்டு தாமரை மாதிரி ஒரு வாசனை அடிக்கணும்னு சொல்ல வேண்டாம். அபயப்பட்ட முகம் ஹேமசமான வர்ணம். ஹேமசமான வர்ணம்னு போடுறாருன்னா யோசிக்க வேண்டிய விஷயம். ஹேமான்னா தங்கத்துக்கு பேர் இருக்கு, வெள்ளிக்கும் பேர் இருக்கு. இந்த வெள்ளி பாத்திரம் சில சமயம் பார்த்தா நீலாடி இங்க வெள்ளின்னு சொல்லணும்னு எனக்கு. ராமனுக்கு ஹேமசமான தங்கம்னு சொன்னாக்கெல்லாம் சிலவே கிருஷ்ணர் ராமன்லாம் வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறார். கிருஷ்ணனுடைய தஞ்சாவூர் படம் எல்லாம் கூட விளவிலேயே பார்த்துக்கணும். நீலவேணி சாமலாங்க எல்லாரும் வெள்ளைக்காரன் ஒரு பைத்தியம். நீங்க பாத்தீங்களா பல கிருஷ்ணர் படம் நல்லாவே இருக்கு. ஆனா எல்லாம் வெள்ளையா இருக்கு. சேவ சமான பண்ணோம்னா தங்கத்துக்கு போல பண்ணணும்னு சொன்னோம். ஏன்னா இந்த ராமனுக்கு அவ்வளவு முக்கியமான எனக்கு தெரியல. என்ன பண்ணிருக்காங்க 28 எழுதிக்கிறாங்க. கோல்டன் 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 அப்படி எழுதணும். சேம சமான வர்ணம். கோல்டன் கலர் கோல்டன் கோல்டன்
melancholy with grief and fragrant like a lotus. Satna Samana Gandhi. அவன் என்ன பண்ணுவாங்க, புண்ணியாசம் வந்து மெனக்கெட்டா இருந்தார். இருக்கிற வார்த்தைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணா கரெக்டா டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சு போச்சு. என் மாதிரி தோணுதா வேண்டாம் எல்லாம் இங்க வரும். இங்க என்ன உட்காந்து நீங்க கேள்வி கேட்டா என்ன பண்றதோ ஒரு கவலை கிடையாது. நீங்க நாங்க அந்த மாதிரி எல்லாம் கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம். ஹேம சமான வர்ணம். அதனால ஹேம வெள்ளின்னு சொல்லிருக்கோங்க. வெள்ளி எப்போதுமே பார்த்தா அது எருக்கு பளபளன்னு அதுல ஒரு நீல கலரும் கொஞ்சம் அடிக்கும். ப்ளூவை கலக்கலன்னா ராமனுக்கு கிருஷ்ணனுக்கும் கிடையாது. இல்லைன்னா எல்லாம் என்ன பண்ணுவார், இனிமையா பேசினார். உரப்பா பேசினான்னு சொல்லுறது அது உடம்பு குடிச்சோம் தெலுங்கு சொன்னோம் இல்லையா. கச்சப்பா பேசினார் சார், ஒட்டகத்துக்கு முள்ளுதான் பிடிக்கும், முள்ளா பேசினார் சார் சொல்லுறாரு. பாவக்காயா பேசினான்னு சொல்லாம பாவக்கான சரஸ்வதினு சரஸ்வதி மந்திரத்துல பாவகான ஒண்ணு இருக்கு. பாவகான புனிதமாற்றவங்க அர்த்தம். நீ பாவக்கான்னு உதாரண பையன் எங்களுக்கு சரஸ்வதியே பாவக்கான ஒரே கஷ்டப்பு. லட்சுமி தான் கை கண்டு சரஸ்வதி பாவக்காய். வெள்ளியாய்க்கு பாவகா சரஸ்வதி வாலி அஜினேபதி இது சமாஷ் பாவகா. அது மாதிரி சேவசமான வர்ணம்னு சொன்னா பையன் தங்க கம்பித்த அப்படி நிம்மதியா இருப்பாங்க. மூஞ்சி அட்ராக்டிங்கா இருக்குங்கிற சென்ஸ்ல ஹேமசமான வர்ணம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் ஒரு அம்சம் அப்படின்னு சன்னியாசம் இருந்தாலும் சொல்றான். எல்லாம் கட்டி தங்கத்துல வந்து அம்பிடலாம். அம்பிட்டு புரிஞ்சு ஒரு பாடம். அஞ்சு தரம் திருப்பி சொல்லி அப்படி நிறுத்துறாருன்னா சபையை அழுதும். இந்த ஸ்லோகம் ரொம்ப பேரு ஸ்லோகத்தை அஞ்சனையா தர்மத்துக்குன்னே உயர்வுக்கு அந்த ஒரு சாக்கா இருந்து ராஜ்யம் பூரா சௌக்கியம் பூரா தொடர்ந்து இங்க ராமன் கிளம்பினாரே, என்ன வேற கால்நடையா கடகடன் எழுந்து வந்தாரே. அப்பெல்லாம் இந்த கஷ்டத்தினால மனசு தவிக்காத எங்க ராமனுக்கு இப்ப நான் இல்லாத ஒரு ரொம்ப சதயமாக தவிக்கிறதோ நான் எது சரி பண்ணிட்டு இருந்தேன். நாம எதிர்த்தாலும் ஆத்துக்காரர் உடம்பு கிடைத்தாருன்னு நினைச்சு பழகிறோம். அங்க போனாலும் அவர் சொல்லுவாங்க என்ன இதான்னு கேட்டான்னு சொல்ல. இருந்தாலும் அவங்களும் ஒரு கவலை இருக்கும். நான் தான் வாங்கி பண்ணி செய்யாவது இவர் சொல்றது அவரும் சொல்றது இதெல்லாம் சொல்றதால முடியும். நிஜமா இருந்தாலும் நாங்கள் போக மாட்டோம். என்ன செய்ய வர்றது கோயில பொண்ணு பார்த்து மாமா ஹாயா இருக்காங்க. அது இங்க மாமா உங்களுக்கு வாங்கி ஆகுமா இருந்தது டிவி எந்த சரவண போவா இருக்குது. ஒரு வெளிக்காக காட்டுக்கோயில் தான். தாம்பத்தியம் உள்ளம் நகநக நட்பதே நட்புங்கிற நகநக நட்பது நட்பன்று உள்ளம் தகநக நட்பதே நட்பு பல ஸ்லோகங்களுடைய கருத்தை திருவள்ளுவர் சொல்ற. அதேபோல தாம்பத்தியத்துல எப்படி இருக்காங்க ரொம்ப நிறைய சொல்லிருக்காரு. நம்ம சம்ஸ்கிருதத்தை சொன்னதை விட ஜாஸ்தி சொல்லிருக்காங்க. இந்த பாட்டெல்லாம் எடுத்து வெளியில சொல்ற ஆட்கள் சொன்னா எடுக்கூடாது. அதனாலதான் வாத்துக்காரி எது வந்தா கழுத்துல கட்டி இழுக்கிறா, குடம் பாதியில இழுத்து கழிச்சு அடியே கூப்பிடுறாரு வர அப்படின்னு நிற்கிறதாமே நமக்கு நிற்குமா. குடம் கீழே களி கட்டிட்டு வந்துடுறாங்க. நம்ம தச்சு குடம்பு வந்து வாரங்க வந்து போட்டதுக்கு வருஷம் நிறைய போவாங்க. அவரேதான் கொண்டு வச்சிருக்கணும் குடம் வந்து எடுத்துக்கிறாங்க போட்டு கொடுத்துட்டா என்ன பண்றாங்க. அங்க குடம் இல்லாதான் தூக்க சொல்லுவாங்க.
என்னையும் தலையில கால்நடையா அழிச்சு இருந்தாலே உலகமே அழுதே. அப்ப கலங்காதவர் எங்க ஆத்துக்காரு கலங்காம இருக்காரான்னு கேட்டார். அது அவர் சொல்லணும். தர்மாபதேசம் பதார்த்தேன ராமனுக்கு பொருள். பதார்த்தம் வசதிக்கு பதார்த்தின்னு கால்நடையா நடக்கிற செல்லுள்ளாங்க. மனசுக்கு கஷ்டமோ இல்ல ஒரு பயமோ ஒரு கவலையோ இல்லாமல் இருக்குது. ஏன் நான் இல்லையே பக்கத்துல, இப்ப நானும் இல்லாத போது என்ன பண்ணாங்க? அதற்கு என்கிட்ட எவ்வளவு பிரியம் இல்லையா? இது எந்த முன்னாடியும் சொல்ல முடியாததான ஒரு ஸ்டேஷன். என்கிட்ட அவருக்கு எவ்வளவு பிரியம் உண்டோ இவ்வளவு பிரியம் அம்மாட்ட கிடையாது, அப்பாட்ட கிடையாது. இன்னைக்கு அப்படித்தான் இருக்காங்க பசங்க. இங்க கருத்து இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லாம ஒரு குழப்பம் இருப்பார். சொல்ற ஸ்னேகா உள்ள உருக்கம் அன்புல இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. நான் அப்படிதான் தெரிஞ்சுக்கிறேன். மயா திசா என்ன காட்டிலும் அதிகப்படி அன்பு உடையவன் ஒருத்தர், அல்லது எனக்கு ஈக்குவலான அன்பு உடையவனாக ஒருத்தரை காட்ட முடியாது. யாரை காட்ட முடியாது? மாதா பிதா அந்யா. லக்ஷ்மணன் கூட இப்படி பிரியம் வச்சாரு என்கிட்ட. இன்னொரு இடத்துல சொல்லக்கூடா, என்ன அம்மாவை அப்பாவை உலகத்துல எல்லாரையும் வச்ச பிரியத்தை காட்டுல ரொம்ப பிரியமாக லக்ஷ்மணன் இருந்தாலே அந்த லக்ஷ்மணன் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சூரியன் உதிச்சா எங்க காட்டிய நேரம் தான் உதிக்கணும்னு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கலாம். வேதத்துல இருக்கு சூரியன் ஒரு ஆத்துக்கு நேரையே உதிக்கணும். பார்த்தா எங்க ஆத்திய நேரம் சூரியன் உதிக்கிறார். என்னையே பெரியவா பார்த்தாங்கிறது. ஒவ்வொருத்தரும் பெரிய மனுஷாங்கன்னா பார்த்தா என்னையே தான் பார்க்கிறேன். குழந்தை என்னையே பார்க்கணும் சும்மாவும் சில தெரிஞ்சுக்கணும். ஒன்னும் பார்க்கணும் தான் இருக்கும். முடிஞ்ச பார்த்தா பார்த்தே பார்த்தா என்ன வாவான்னு கூப்பிட்டது. அவங்களுக்கு இந்த ஈகோ கிளாஸ்ல நான் போனாதான் வாத்தியார் என்ன பாருங்க ஒவ்வொருத்தருக்கு இருந்தா பரவாயில்ல. அது இல்லை அவர் வந்தாதான் ஒரு கிளாஸ் பாருங்க அப்படின்னு கேட்ட பேர் எல்லாம் சகஜம். 4 பேர் இருந்தா 4 ஒப்பீனியன் சகஜமா தான் இருக்கு. இங்க பார்த்தா என்ன காசு அப்பா அம்மாவும் நம்ம சவும் கிடையாது அவ்வளவு உடையதா இருந்தாரு. ஆகினால அவருக்கு அதே மாதிரி நாட்டம் வேண்டாம். அவருடைய சேம சமாச்சாரம் காதுல வேலை வரைக்கும் தான் நான் உயிரோடு இருக்க முடியும். தினம் உயிர் பிரிஞ்சிடும் எனக்கு. வச்சனம் மஹத்தம் சம்பா நரேந்திரம் மதுராத்மமுக்வா சோகம் குணத்தவச்சோகிராமம் ராமார்த்தயுக்தம் விரராம ராமா விரராம ராமான்யாள் 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 விரராமன்யா விரராம ராமான்யாள் இவ்வளவு ராமா சொல்றாங்க. அவள் வாயை பொத்திக் கொண்டால் அர்த்தம். ராமான அந்த சீதையானவள் விரராம சாப்பிடு கட்டி அர்த்தம் இருக்கு. இதுல ராமா ராமா ராம ராமா ஜெயராம ராமா அவர் சொன்னார்ல நல்லா இருக்கும். அவர் சொன்ன நான் சொன்னா கூட அவங்க எடுக்கல. நீங்க அவர் ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்ன ராமாயண உபன்யாசம் நல்ல கருத்துகளோட இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் இருக்கணும், இப்படி எல்லாம் கேட்கணுங்கிறத கற்றுக் கொடுத்து அந்த மானவேந்தரிடத்துக்கு போய் சொல்லி அவரிடத்தை சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய நல்ல நியூஸ்களை கேட்கணும். சில பேர் ஏதாவது கேள்விகளை பெரிய உபன்யாசம் நினைக்கிறோம். கொஸ்டின் ஆன்சர்னு போட்டு செமினார் எல்லாம் போனோம்னு இருக்கணும். நான் சொன்னேன், ஐயா நீ உபன்யாசம் பண்ண வேண்டிய கேள்வி கேட்க வேண்டிய 1/2 மணிக்கு கேட்டேன். ஏதோ ஒரு பாயிண்ட் கேட்டாக்க நான் என்ன பதில் சொல்லணும்? நாம எதுக்காக சொல்லணும் மறந்து போடுவா. சில பேர் தான் கேட்டேன். காலேஜில் பசங்க எல்லாம் படிக்க போயிட்டு எதுக்காக தெரியாம தான் நினைக்க பண்ணிட்டு இருக்காங்க. வந்த காரியம் என்னங்கிற ரமணர் கேட்கிறார். இங்க வந்த காரணம் என்ன? ரமணாசிரமத்துல தியானத்தை பண்ணி ஆத்மா புரிஞ்சு வேண்டியதுன்னு
இந்த மூலையில குப்பை கிடக்கு, இந்த மூலையில தான் அவ்வளவு சேஃப்டியா இருக்கு, எல்லாரும் வந்து ஸ்பெஷலா வந்து டிப்டாப்பா ட்ரெஸ்ஸை காணும் இதுன்னு அளவு போய் கேட்காம ரமணாசம் போய் நீ வந்த காரியம் குப்பை வந்தியில ஆசிரியாக்கணும் வந்த வந்தது என்னங்கிறதானா நம்ம பார்க்கணும். சோதும் பிரபுத்தோபிராமம் ஆஞ்சநேய பேச்சு கேட்கணுமா சொல்லின்னு சொல்லணும். அதுக்காக என்ன பேச்சுன்னா ஒன்லி ரிலேட்டட் டு ராம, ராமார்த்த யுக்தம் ராம 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 இருந்தா ராம சிவ சொல்ல ஆரம்பிக்கிறார். சீதாயாவதனம் சுத்வா மருதி விக்ரம சிலஞ்சலிமாதாய வாக்கியோத்தரம் அப்ரீது கைய தலைமையில வச்சிருந்து ராமர்கள் புத்திக்கணும் காட்டினார். இதேதான் சுந்தரகாண்ட கடைசியில ஒரு சங்கம் என்ன சீதை எப்படி இருக்கான்னு அவர் கேட்ட உடனே இந்த திக்க நோக்கி ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு சொன்னார். இதுல இருந்து எல்லாம் முடிவு அவ அவ்வளவு தூரம் உயர்ந்த குணவதியாக இல்லாமல் இருந்தா நமஸ்காரம் செய்வோம். சீதை எப்படி இருக்கா, எங்க இடத்துல என்ன அபிப்பிராயம், என்ன குணமா இருக்கான்னு சாட்சி அப்படின்னு கோஷி ஒரு நமஸ்காரம் போனா குருகளுக்கு ஒரு பெருமை இல்லையோ. இதே சமயத்துல உங்களுக்கு உங்க திக்கு ஒரு நமஸ்காரம்னா அது வேற இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு செல்வம் உங்களை பத்தி ஜனம் பேப்பர்ல வருது, கிட்டினான்னு வருதா, வரைஞ்சினான்னு வருதா, இல்ல எலெக்ஷன்ல வருதா, பேர் அடிபடுறது என்ன பேரு பேப்பர்ல அடிபட்டா நல்லதா கெடுதலான்னா எந்த விதமா அடிபடுறதுன்னு பாருங்க. ஆனா இங்க நிஜமான அர்த்தத்துல கேள்வி இவ்வளவு கெட்டிக்காரத்து ராமன் ஏன் இவ்வளவு நாளைக்கு என்ன ஆக்ஷன் போடுறதுக்கு ஒருத்தரே அனுப்பதை இவ்வளவு லேட்டா என்ன நீங்க இருக்கேன்னு தெரிஞ்சாதான் நான் போக முடியும். ஒரே காலம் படிச்சுன்னு போயிட்டோம். வள 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 வளன்னு ஆஞ்சநேயர் பிடிக்கவே பிடிக்கும். வெட்டு ஒண்ணு சொல்றாரு திருஷ்டா சீதா சீதா திருஷ்டான்னு அதிர்ஷ்டான்னு பதில் அசத்துவம் ஆத்மா தத்துவம் அசத்துகள் கண்டேன் போறோம். திடீர்னு ஆரம்பிச்சா கண்டேன்னு சொல்றாரா காணலேன்னு சொல்றாரான்னு உயிரை விட்டுறாங்க. கண்டேன் செய்தேன்னு சொன்னாலும் திடீர் கண்டேன் செய்தேன்னு ஒண்ணு கண்டேன்னு வரலாம், கண்டேன்னு வரல. பாடத்தை படிக்கவில்லையா, படித்தேன்னா தேன் மொழியா, தமிழ் தான் தேன் வரும். படித்தேன் குடித்தேன் அப்புறம் போனாயின்னா நாய் மொழியா, நீ எங்க போனாயின்னு வருது நாய் மொழியா, கடைசி எடுத்து வச்சு மொழிக்கு பேர என்ன இன்னொரு புத்தால்தனமான ஒரு கற்பனை பார்க்கிறது. கற்பனைகள் ஒரு புத்தால்தம். நத்வாமி ஹஸ்தாம் ஜானிக்கே நீ சரியா சம்பாவம் கமலோத்தனாசு அதனாலதான் ஒரு ஆக்டிவ் எடுத்துக்கிட்டு சஜீவந்தரா இந்திரன் வந்து இந்திராணி இருக்கிறது டெஸ்டினேஷன் பார்க்கணும், கார்பன் ஆக்ஷன் யோகம் மேல. அதனால சுத்வே மக்கியம் சுப்ரமே மக்கியம்னா மகன் அர்த்தம். நான் போய் இப்ப கண்டேன் தீதேன்னு சொன்னேன்னா இல்லையோ அடுத்த செகண்டுக்கு வந்து முடிப்படுறான். குதிரை வருவதா, குரங்கு எல்லாம் வருமா, வேற சேனை எல்லாம் வருமா, பரதனா எதிரி எங்களுக்கே இங்க ஆள் இல்லைங்க. இவ்வளவு பேர் வந்தா அங்கே சொந்தகையா கூட அப்புறம் அவன் வேற வந்து என்ன வந்து அவனுக்கு சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணணும். 2 ஆள் இருந்தா நல்ல சமையல் நடக்கும். ஒரு 40 பேருன்னா 5-6 மானியை சேர்ந்தா ஒண்ணும் நடக்கும். தேவைக்கு மேல பாருங்க, ஒரு கட்சிக்கு 8 பேர் இருந்தா தெரியாது. அந்த கட்சியில 30 பேர், அந்த கட்சி 30 பேர்னா செல்போன் தான் போய் கொண்டு பண்ண வேண்டிய அத்திவிருஷ்டியும் தருவா நாசின்னு ஞாபகம் நேரம் போங்க. டாக்டர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, ஏற்றி கருங்கல் தான் அது உடம்புக்கு கொண்டு ஓட்டாலும் வேஸ்டது. என்ன அளவோ அந்த அளவோட இருக்கணும். 4 சத்துக்கு ஹீட் போட்டு நினைச்சாங்க நிறைய நெய் கொடுவா அதிக அதிகம் வந்து கண்டுக்கிறதே அப்படின்றத அதுக்கு ஒரு பிராய்ச்சி பண்ணணும்.
அதனால எங்க சொன்ன ஹரிச்ச ஹரி ரிக்ஷ கண. ஹரின்னா என்ன? குரங்கு. ரிக்ஷன்னா கரடி. திரும்ப ரிக்ஷா. ஹரி பிளஸ் ரிக்ஷா, ஹரி ரிக்ஷா கண. இது ஒன்னா ரெண்டா கூட்டம் கூட்டமா இருக்கு. கரடி ஒரு குடி பிடிச்சா போறாரு, யாரையாவது வந்து ராமன் கரடி பிள்ளையா பிடிச்சிருக்காங்க. கரடி பிடிச்சிட்டு விடாது. அதனாலதான் பூஜை வேலை கரடி விட்டாம இருக்கும். பூஜை வேலையில நான் வந்து ஒருவேளை பூஜை வேலையில கரடி விட்டாம இருக்கும், வந்து குழந்தைக்கு போயிடும். பூஜை நானே சொல்லு, பூஜாயம் நல்லூக்க பிரவேசத்து நல்லூக்கன்னு கரடி. எல்லாம் கூட்டமா வந்துருவோம். இஷ்டம் தைஸ்வா பானோகேயோபியம் ருணாலயம். எப்படி இந்த சௌந்தர்யா பானங்களால பக்த அடிச்சிருவாங்க. அடிச்சு நொறுக்கு கரிஷதி புரியுங்காம் சாந்தராட்சசாம். விஷ்ணம் வைத்தான தடுத்த நிறுத்தி பானங்கள்னால சமுதிரத்தை நடக்க பண்ணி லங்கப்பட்டினம் இருந்ததுன்னு பண்ணி விட்டுருவார். கவலையப்படாங்க. ஒரு டாக்டர் பயந்துச்சே மாட்டான். அப்படி பண்ணக்கூடிய காபுஸ்தான் யார்? ராமன். ஏன் காபுஸ்தான் பேரு? கபுஸ்தருடைய வம்சத்துல வந்தான். அவருக்கே கபுஸ்தான் பேரு. விஸ்வாகுலேருந்து 3ஆவதோ 4ஆவதோ கபுஸ்தான் பேர். அவரு பேருக்கோ பேரு. அவர் சண்டைக்கு போறது தேர்வு ஏறில பல்லக்கில போக மாட்டாராம். பெரிய காளமாடு ஒண்ணு. அந்த காளமாடு சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா ககுதுன்னு பேரு. அதுல உட்காந்து சண்டைக்கு போகலாம். அவ்வளவு உயரமான காலமாடு. ககுதி சித்தீக்கு கபுஸ்தா கேள்விப்பட்டிருக்கிறது. கேள்விப்பட்டேன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த காலமாட்டுக்கு மேல சிவில் மேல உட்காந்து சண்டை போட்டதுனால அவர் கபுஸ்தான் பட்டாமன்னு சொல்லுவார். அந்த வம்சத்துல வந்ததுனால இவருக்கெல்லாம் காபுஸ்தான். அப்பேற்பட்டவர் சாந்தராட்சதான் எத்தரா மிருத்யு இது தேவா மகாசுர தத்ர எத்தரா மிருத்யு இது தேவா மகாசுரா சாஸ்திரம் விபதி ராமஸ்தே சதா அனபிவதிஷ்யதி. ராவணனுக்கு சப்போர்ட்டா தேவர்கள் வந்தாங்க வந்தது, சுரர்கள் வந்தாங்க வந்தது, பாதாளத்துல வேற ஆர்மி எல்லாம் வந்தாங்க வந்தது. யமனா வரட்டும், எதி அந்தரான்னா நடுப்புற யமனே வரட்டும். எதி தேவா சகாசுராஹா. ராமனுடைய எதிர்க்க அவரால் நிற்க முடியும், வாழ ஆட்ட முடியாது. ராமஸ்த பத்தி அவர் வான போற இடத்துல வாழால் நிற்க முடியாது. தீட்சதி. கெட்டவன் மட்டும் கெட்டவன் இல்லை, கெட்டவனோட சேர்ந்தவன் தான் கேட்டான். குருவாதன் கேட்கலாம், நான் அவனுக்கு என்ன எதிர் பண்ணேன் கிருஷ்ணா, நீ காட்டு கவலை மாட்டேங்கிறீங்க. தேசியா இருந்தாலும் தேசியா வீட்டை கவலைப்படாதுங்க. அடே பாண்டவா நீ தேசிக்கிறேன் இல்லையா? பாண்டவா என்னாலும் என்ன தேசிக்க என்ன உண்மையை சொல்லலையே, சாட்சியில் இருந்தாலும் என்ன சொல்லணும்னா அவங்க வாத்தியாரி சொன்னாரு, எல்லாத்தையும் மாணவி சொன்னாரு. அப்ப நீ கொஞ்சம் யோசனை பட வேண்டாம். என்ன வந்து விஜய் நான் போயிட்டு என்ன வச்சாலும் மாணவி சும்மா பார்த்து பக்கம் போக முடியும். அதனால பொறுத்தது மனவாழ்வுங்கிற எண்ணம் வேண்டாம். அதனால மம பிராணாகி பாண்டவாங்கிறாரு. பிராணன் பாண்டவர்கள்னா என்ன? உயிருக்கு உயிரா 5 பேரை காப்பாற்றின. இதுக்கு ஒரு சுவாமி இருந்தார், கூடுதல் சுவாமி. 57 வயசுல அவர் சீக்கிரமா குடும்பம் ஆரம்பித்தார். நான் இப்போ சான்சி காலேஜ் படிச்சு முடிச்சு திருச்சியில 65 மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தேன். அங்க அவர் வந்து யாத்திரையில வந்து வியாச பூஜையில இருந்து மகாபாரதம் விளையாடுறார் டெய்லி. அது ஒன்னா சொன்னார், கிருஷ்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டது எதுல என்ன கேட்டா, 5 பஞ்சபாண்டவாள்ல ஒருத்தர் கூட நடுப்புற இறந்து போயிடாம 5 பேரையும் கடைசி வரைக்கும் காப்பாற்றிட்டு ஒரு போட்டுவிட்டார். ஏன் இப்போ ஒருவேளை இந்த 5 பேர்ல யாரோ ஒருத்தர் இறந்து போறான்னு சொல்றேன், திரௌபதி விதவையா சுமங்கலியான்னு கேட்டா சொல்ல முடியாது. இதுதான் தர்மசாஸ்திரம் வேடிக்கை சொல்றேன். 5 பேரும் பக்தா 20% இதே 80%. இந்த தர்மசாஸ்திர விரோதம் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிய தோல் நிக்கட்டும், இறந்து போனப்புறம் வந்தா சகுனமா சுகனமியான்னு கேள்வி வந்தா தர்மசாஸ்திரத்துக்கு பதில் சொல்ல முடியாது, முடியக்கூடாது. ஒரு வேடிக்கையா சொன்னதுன்னு சொல்றேன். மம பிராணாகி பாண்டவன். பிராணன் உண்மை பாய்க்கணுமான பிராணம் பிராணாபாவன் ஜானம் போட்டு பாய்க்கல இருக்குன்னு சொல்லுவாங்க. தர்மசாஸ்திர விரோதம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தர்ம சம்ஸ்காரத்துக்காக வந்தவர் சொல்லிவிட்டார். அப்புறம் என்ன ஆச்சுன்னா அதனாலதான் எல்லாரையும் சேர்த்து ஏற்றிட்டு வர வேண்டும். ஒருத்தர் போய் பாக்கி நிக்கிற திரௌபதி பஞ்சவர் எல்லாருக்கும் சேர்த்து உங்களோட கைலாசம்னு ஆத்துல மொத்தமே இருக்கிற ஞானிகள் எல்லாம் சேர்ந்து செஞ்சு போட்டா யார் தப்பனம் பண்றதுங்க? நம்ம பகவான் பார்த்துக்கிறார்.
இருக்கிறவங்க தான் பண்றாங்க. எல்லாம் ஆட்டோபில்டம் முதலே போட்டு வேண்டியதுங்க. மெயினா சொல்லிடுறோம், நான் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க என்ன ஒண்ணும் பண்ணிக்கோ. ஒரு மருத்துவ ஞானி ஆயிட்டான். இதாக கேட்டா காத்தே காந்தா கத்தே சித்ரா சம்சாரம் கத்தி வசி சித்ரா சமாதான் அதான் தேவா வேதாந்த கிளாஸ் வேற அட்டன் பண்ணிருக்கான். இந்த இடத்துல மட்டும் டேப் போட்டு வச்சிருந்தது. நீ சொன்ன போது அப்பா அம்மா யாரும் என்னை வந்து சமமான பிரியம் கிடையாதுங்க, அதனால நான் எங்க ஆட்டு வேரோட இருக்கேன். சில முத்துக்கள்லாம் விடு, அது வந்து சேர்ந்துருவார். யார் வந்தாலும் முடியாது. ராமனோட நினைச்சு 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 விட்டு விட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. சிங்கம் இந்த நாள் நடத்தப்பட்ட மான் போல அவர் எப்ப பார்த்தாலும் கோழியோட இருந்திருக்காரு. ஏன் என்ன பண்ணுவாரு, ஏன் அவ்வளவு சட்டம், ஏன்னா உன்னை விட்டு பிரிஞ்சு அவரால் தாங்க முடியல. சிம்ஹார்த்திட்டு இப்பான யானை மிருகான்னு படிச்சேன். அவருக்கு சௌக்கியங்கள் துளி கூட இருக்க சோகமானது கவிட்டு கவரை போட்டு மந்தரேன தேனேனி சதேனூலகலேன மலையேன தெளிந்தேனேன யதா சுனேனம் வைகோகிம் கோஷ்டம் ஜாரகுண்டலம் சந்திரக்ஷிராமஸ்ய பூர்ணநந்தகோடிகம் ஆணைத்து சொல்றேங்கிறார். இப்ப நான் சொல்றதெல்லாம் மந்தர மலை, அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள் பூக்கள் பழங்கள், அது ஆணையா சொல்றேன். மலை மலை மேல ஆணையா சொல்றேன். இந்த பருவதற்கு மேல ஆணையா சொல்றேன். மேருமலை அசைக்க முடியாத மேல ஆணையா சொல்றேன். ராமன் உண்மை விட்டு பிரிஞ்சு திருக்கூட சௌக்கியம் இல்லாம ஒன்னே நினைச்சிருக்காருங்கிறதுக்காகவும், மேலும் முகம் ரட்சித்து ராமத்தை ராமருடைய முகத்தை பார்த்து உங்களுக்கு கஷ்டம் தீர போடுங்கிறதுக்காகவும் நான் ஆணையிட்டேன். பூர்ண சந்திரன் கோதிதம் முழு நேரம் உண்டாது போல சுநயனம் வல்கு, வல்குன்னா ரொம்ப அழகானது, அட்ராக்டிவ். பிம்போசம், பிம்போசம்னா தெரியும் உங்களுக்கு, அந்த கோபப்படம் போல உதவுடைய ராமனுடைய முகம். சாவு குண்டலம் நல்ல குண்டலம் போட்டுருக்க ஏற்பட்ட முகத்தை நீங்க பார்க்க போறேன்னு நான் ஆணையா சொல்றேன். சுப்ரம் ரட்சசிவேதேஹி ராமம் பிரஸ்ரவணேகிரவு சதக்தீனம் நாகபிருஷ்ட மோசனி. நாகம் சொன்ன யானை, யானை ஐராவத யானை நேர சதப்பிரதம் சொல்லக்கூடிய 100 யாகம் பண்ணி பட்டத்துக்கு வந்து இந்திரனை போல உட்காந்து இந்த பிரஸ்ரவணகிரி இங்க பக்கத்துல இருக்கு, இதுக்கு பக்கத்துலயே அங்க கோணத்துல இது நேர அவர் வந்து உட்கார போறார். நீ ஏது பார்க்க போற, இதெல்லாம் வித்தின் எ செகண்ட். சிப்ரம் ரட்சிராமம் பிரஸ்ரவணேகிரம் சதப்பிரதமிவ ஆசீனம் நாகபிருஷ்ட மூர்த்தனி. நாகன்னு சொன்னா யானையின் அர்த்தம். நாகப்பாம்புங்க பிளாக், நகஹான மலை, நாகஹான யானை. ஒன்லி வெஜிடேரியனா இருக்கார். எல்லாம் சத்திரியாளுக்கு சத்திரிய தர்மப்படி மாம்சம் கலக்கலாம் இருந்ததுனால இப்ப அவர் சாப்பிடுறது மாம்சம் சேவதே. சண்டேல வாழ்க்கெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் உடம்புல ஒரு இது வரத்துக்காக மதுபானமும் உண்டு. கணமூட மதியாவ சிவாமியம் நயாசி ஹதேவ அப்படின்னு அம்பாள் வந்து சும்பரிக்கும சண்டேல நீ கொஞ்சம் ஒரு பாட்டில் போட்டுட்டு வரேன். கணமூட மதியாக போட்டதான் ஒரு செம்பு மதியாக சிவாமியம். ராட்சதால் இந்த மாதிரி இருக்கிறவங்க இயல்பாகவே அது மெயினான ஆகாரம். சிறிய ஒரு ஸ்லோகத்தை வந்து ராட்சசன் சொல்ற சுமானியதான் என்ன சுக்ரம் சோகவினாசினி வெட்டங்கள்லாம் போட்டுடுமா ட்ரெயினே ஒர்க் பண்ணத சொல்லுறாரு வால்மீகின்னு என்கிட்ட கேட்டாரு மாதவன். ராட்சசாலுக்கெல்லாம் சொல்லுங்க, யாருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு இல்லை. சுக்ரம் சோக பிரவர்த்தின்னு சொல்லணும். வெளியே கிடைக்கணும். மருந்தாக உபயோகிச்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இருக்கிறாங்க. ஆல்கஹால் தினம் ஒரு பாட்டில் குடிக்கிறது. மருந்து உங்களுக்கு காசு பிளஸ் உங்களுக்கு வாயாக்கிறதுக்காக கலக்கலாம்னா பரவாயில்ல.
ரெண்டு மூணு இது யுகாந்தரத்துல வேற பல நிமிஷம் வியாக்கியானம் பண்ணதுக்கு நமாம்சம் ராகவோகம் சேவத்தை வன்யம் சுவிகிதம் நித்தியம் லட்சணம் கொண்டு பழங்களை கொண்டு கொடுத்தா உண்டு. அதையும் அஞ்சல் ஒரு பங்கா சாப்பிடுறார், 4 பங்கு அவனை கொடுத்து விடுறார். இல்லை இது அஷ்டமஷ்னாதி பஞ்சம் அல்லது ஒரு நாள்ல எப்பவாவது பஞ்சம வேலைன்னு சொன்னோம்னா சாயந்தரம் 5 மணி தீவட்டப்பட்டே 5 6 பிரிக்கிறது காலம். ராசா சங்கமம் மாந்தான்மிகம் அபராந்தம் சாயாந்தம் 5 சாயங்காலம் தான் சாப்பிடும். ஜபதபம் பண்றவாள்லாம் உட்கார்ந்துருவாள்லாம் மிச்சம் காசு போய் சாப்பிட்ட காசு நம்ம தான் எனக்கு காப்பி சட்டைகள் போடுறோம். அந்த விட போக வர நடுப்பு குர்குரா அப்புறம் தம்கா ரிஷியா சதா பானரத்தா பண்ணிகள். அது மாதிரி ஒரு சாயந்தரம் தான் சாப்பிடுறான்னு அர்த்தம். நைவதம் சாம் நமசகம் கீதம் சரீசுகம் ராகவோ பஞ்சேனாந்தராத்மனா மனசு பூர்வங்கிட்டே வச்சிருந்தால கொசு கடி தெரியாதவருக்கு மெட்ராஸ் கொசு கூட கடிச்சா கடிச்சது கூட சொரணை இல்லாம இருக்காரு. மெட்ராஸ் கொசுக்கு அப்புறம் தம்சம் மசகம் எல்லாம் காட்சி எல்லாம் மேல வந்து உட்காந்து ஏதோ ஊத்திரப்பட்டிருந்தாலும் கடிச்சாலும் கட்சி கூட விடுறதில்லை. நீல ராமனுடைய இவளையே நினைத்து ஏகதாரம் இங்க இருந்திருக்கும். அவர் அன்னை பத்தி நினைக்கிறான்னு கஷ்டத்தை கேட்டா இந்த விஷயங்களும் ஒருவர் சந்தோஷம். அடுத்தது இன்னைக்கு என்ன கேள்வி? இன்னைக்கு 9 வரைக்கும் இருக்க 14 15 16 இருக்கேன். வேற எங்கேயும் போல சொல்லலையே 14 15